சரியா? carbon dioxide is essential for doing photosynthesis. Right. இது leaf. Right. இதுக்கு என்ன செய்யணும்டா? Take the two transparent polythene. Right, ரெண்டு transparent polythene எடுத்து இவரை கவர் பண்றது. இவருக்குள்ள இதுக்குள்ள அந்த polytheneக்குள்ள KOH solution இருக்குது. KOH solution. சரியா? KOH solution. KOH எடுத்தாச்சு. Right? இந்த polythene bag கட்டிட்டு இதுக்குள்ள வாட்டர். இத மாதிரி தான் செய்ய வேணும் பிராக்டிகல். சரியா? என்ன செய்யறது? ஒரு பொட்டல் பிளான்ஸ் எடுக்கிறது, 48 hours டார்க் ரூம்ல வைக்கிறது. டார்க் ரூம்ல வச்சு ரெண்டு ஈக்குவல் சைஸ் ஆஃப் பாலிதீன் எடுக்கிறது. ஒரு பாலிதீனுக்கு KOH aqueous எடுக்கணும் சொல்யூஷன் KOH aqueous. KOH aqueous எடுக்கலாம். எடுத்துட்டு இங்க அதே வால்யூம்ல வாட்டர் எடுக்கிறது. இந்த பேக்க போட்டு டைட்டா கட்டணும். ஃபுல்லா டைட்டா கட்டிடணும். இப்படியே வச்சுட்டு ரைட் 48 ஹவர்ஸ்க்கு பிறகு சரியா ரெண்டு லீவையும் சாரி இந்த பிளான்ட்டை கொண்டு போய் அப்படியே போட்டோசிந்தசிஸ் நடக்க வைக்கணும். ஒரு 5 ஹவர்ஸ் சன்லைட் உள்ள இடத்த வைக்கிறது. சன்லைட் உள்ள இடத்த வச்சுட்டு ரெண்டு லீவையும் கட் பண்ணி போட்டோசிந்தசிஸ் அதாவது ஸ்டார்ச்சஸ் செய்வோம். என்ன அப்சர்வேஷன் வேற ஒருக்கா திங்க் பண்ண. ரெண்டு லீஃபையும் ஒரு 6 ஹவர்ஸ் போட்டோசிந்தசிஸ் செய்ய வச்சுட்டு என்ன செய்ய போறோம் நாங்கள் ஸ்டார்ட் டெஸ்ட் செய்ய போறோம். என்ன அப்சர்வேஷன் வேற நான் கேட்கறேன் சொல்லுங்க. சொல்லுங்க சார். வாட்டர்ல கட்டி இருக்கிறதுல ஸ்டார்ச் டெஸ்ட் செஞ்சா கலர் மாறும், KOH கட்டி இருக்கிறதுல செஞ்சா மாறாது. காலேஜ் என்ன அப்சர்வேஷன் காலேஜ் நடக்கும்னா என்ன வேற நடக்கும்னு சொல்றாங்க. காலேஜ்ன்றது என்ன ப்ளூ இல்லாட்டி டார்க் பர்பிளா மாறும். H2O இருக்கிறது KOH சொல்லுங்க. leaf A turns into blackish blue, B doesn't. right சரி இப்ப இதுல வந்து பார்த்தா கவனிங்க ஏல purplish blue or dark blue appear. The leaf A become dark blue or purplish blue, but not leaf B cannot change any color change. Right? இன்னொரு color change காட்டாது. ஐரின் சொல்லி ஆட் பண்ணா இந்த brown கலரா தான் இருக்கும். color change வராது. ஏன் இங்க வந்து போட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஏன்னா வாட்டர் வந்து இதென்னாது இங்க KOH என்ன பர்பஸ்க்கு பாவிக்கிறான்? அபிசாதனன் yeah EM 96 என்ன பர்பஸ்க்கு KOH பாவிக்கிறான்? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு CO2 அப்சார்ப் பண்றது. ரைட் CO2 அப்சார்ப் பண்றது பாவிக்கிறான். சோ CO2 அப்சார்ப் பண்ணினா இங்க CO2 இருக்காது. அப்ப இல்ல absence of CO2 so photosynthesis நடக்காது. இதுல என்ன நடக்கும்? இந்த லீவ்ல கலர் சேஞ்சஸ் வராது. இப்படிதான் இருக்கும். இது ஓகே எல்லாரும் புரியுதா? ஓம் சார். ரைட் இப்போ நான் கேக்குறேன் இது ஓகே தானே? ரைட் இப்போ நான் கேக்குறேன் லெஃப்ட்ல KOH aqueous இல்ல சரிதானே? வந்த கேள்வியை கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வேஷன் கேட்பான். இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்சர்வேஷன். செகண்ட் क्वेश्चन left so what is the uses of KOH
to absorb the carbon dioxide into the polythene bag B என்று போடணும். சும்மா absorb the carbon dioxide போட்டா அப்படி polythene bagல உள்ள CO2 absorb பண்ணு. KOH absorb the CO2 into the polythene bag B. Right. Right. Which chemical substance used for instead of the KOH solution? Sodium RB62. Sodium hydroxide. Very good. Sodium hydroxide. NaOH பாவிக்கலாம். Sodium hydroxide பாவிக்கலாம். Right. இந்த கேள்வி okay. Fourth question. இது control experiment எது? Control experiment. B. A. A தான் control experiment. Control experiment A. சரி. Fifth question பாப்போம். ஒரு ஸ்டூடண்ட் இந்த practical செய்றான். Practical செய்துட்டு ரெண்டு லீவையும் கொண்டு வந்து practical ஐடி சொல்யூஷன் கேக்குறான். ரெண்டு லீவுக்கும் ஸ்டார்டிஸ் செய்றான். ரெண்டு லீவுமே டார்க் ப்ளூவா மாறிடுது. அவன் செய்த ரெண்டு லீவுக்கும் டார்க் ப்ளூவா போயிடுது. என்ன ரீசனா இருக்கலாம்? ஆல நம்பரை போடுங்க. என்ன ரீசன்? மயூரா ஓம் சார். மயூரா ஓம் சார். என்ன ரீசன்? ஸ்ருதி சொல்லுங்க. ஸ்ருதி என்ன ரீசன்? என்ன அடா ரீசன்ஸ்? நீங்க என்ன ஹைபோதீசிஸ் நீங்க எடுக்கிறீங்க? என்ன ரீசன்ஸா இருக்கலாம்? என்ன ரீசன்ஸா இருக்கலாம் கேக்குறேன். யாரும் சொல்ல முடியுமா? வேற யாராவது சொல்ல முடியுமா? சார் பேக் டைட். சிவானியன் இருக்கீங்களா? சிவானியன் என்னம்மா? சொல்லுங்கம்மா. சார் பேக் டைட்டா கட்டி இல்லாம இருக்கணும். லூஸ்லியா? வெரி குட். லூஸ்லியா ஜாயின் பண்ணிருக்கலாம் பேக். ரைட். ஃபர்ஸ்ட் Sir, CO2. செகண்ட் Sir, CO2 absorb பண்ணாம. CO2 அப்சர்வ் பண்ணா வரும். அதுதானே கேவ் பாவிச்சிருக்கான். டார்க் ரூம்ல இருக்குல. இல்ல வந்த கேள்வி தான் கரெக்ட்னா. ஒன்று இது வந்து ஒன்று லூசா கட்டி இருக்கலாம். ரைட். ரெண்டாவது என்ன சொல்றீங்க? டார்க் ரூம்ல இருக்குல. அப்படி சொல்லல. ஏன்னா அவன் சொல்றான் எல்லாம் சிஸ்டமா செய்திருக்கான். அதோ இதுக்குரிய ப்ரொசீஜர் மட்டும் அவன் செய்திருக்கான் அந்த ஸ்டூடண்ட். KOH absorb லூசா ஒன்று லூஸ்லியா டைப் பண்ணி இருக்கலாம். லூஸ்லியா இருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது எக்ஸ்பயர் ஆன KOH யூஸ் பண்ணி இருக்கலாம். விளங்குதா? அது வந்து CO2 அப்சர்வ் பண்ணாம இருக்கும். எக்ஸ்பயர் ஆகி இருக்கலாம் KOH. விளங்குதா? அப்படி நீங்கள் போட வேணும். அவன் அப்படியும் சொல்லி வைப்பான். ரைட். சரி, இதோட இந்த ரெண்டாவது ஆக்டிவிட்டி 2.4 ஓகே. சார் வாட்டர் யூஸ் பண்றாங்க. வாட்டர்னா ஒரு கண்ட்ரோல் எக்ஸ்பெரிமெண்ட். இதுக்குள்ள அவன் விடுறதுக்குள்ள ஒண்ணே விடாட்டி நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க. அதான் விடாவடியா தான் வந்தாண்டு. அதுக்காக சும்மா ஒரு நியூட்ரல் சப்ஸ்டன்ஸ் ஒன்றை விடுறது. வாட்டர் தான் விட மாட்டேன் இல்லை. ஏதாவது நியூட்ரலான ஒன்றை விட்டா சரி. விளங்குதா? முதலாவது வந்து கலர்லெஸ் பாலித்தீன் பேக் வரும். சும்மா விட்டுக்கலாமே. டிரான்ஸ்பரண்ட் பாலித்தீன் பேக் போட்டதும் நெய் பாலித்தீன் பேக்ல உடுப்பு போடுறதுக்கும் டிரான்ஸ்பரண்டான பாலித்தீன் பேக்ல உடுப்பு ஷர்ட் போடுறதுக்கும் வெறுமனே போலாமே. நான் கதைக்கிற விளங்குது. டிரான்ஸ்பரண்ட் பாலித்தீன் பேக்ல உடுப்பு போடுறதை விட உடுப்பு இல்லாம போறது சுவாம். டிரான்ஸ்பரண்டா உள்ள எல்லாம் தெரியுமில்லே. அது மாதிரி தான் டிரான்ஸ்பரண்ட் பாலித்தீன் பேக் பிக்ஸ் பண்றது சும்மா விரதம் ஒன்றுதான். அப்பயே டிரான்ஸ்பரண்ட் பாலித்தீன் பேக் போட்டுருக்காங்க. இதுக்கு ஈக்குவலா அங்கே ஒன்று செய்ய வர மாட்டேதுக்கா. அது மாதிரி இன்னைக்கு இதுல ஒரு கெமிக்கலை விட்டா அதுக்கு ஈக்குவலான ஒன்று தான் போட்டு ஆட் பண்ணிருக்கான். நான் சொல்ற விளங்குதே பிள்ளையால்.
அட விளங்குதாடா சொல்லி துறையிறாங்க இதுல. ஓம் சார். Right. ஓம் சார் சரி ஓம் சார் சில சொல்லுங்க ரெஸ்பான்ஸ் சொல்லுங்க. நான் ஓகேனா அங்க போலாம். திருப்பி நான் அவன்ட ரிப்பீட் பண்ணி வரணும். ரைட். இதான் இதுக்குரிய விஷயம். இப்படி கேள்விகள் வரும். நீங்க ஆன்சர் பண்றதும் கூட வேற. சரி சரி அடுத்தது ரெண்டாவது இது முடிஞ்சது. ஆக்டிவிட்டி 2.4 ஓகே. அடுத்தது ஆக்டிவிட்டி 2.5 எடுப்பான். ஆக்டிவிட்டி 2.5 பாருங்க. ஆக்டிவிட்டி 2.5 வரைக்கும் எடுக்க போறோம். 2.5 சரி. எய்ம் வந்து என்ன? Experiment to show the chlorophyll is required for the photosynthesis. Chlorophyll is required for the photosynthesis. Photosynthesis க்கு chlorophyll required ன்னு காட்ட போறோம். சரி ரைட். இதுக்கு என்ன செய்யணும்னா மல்டி கலர் பிளான்ட் எடுக்கணும். மல்டி கலர் லீஃப் குரோட்டன் இல்லாட்டி கோலியாஸ் ரெண்டு கலர். குரோட்டன் லீஃப் எடுக்கலாம், கோலியாஸ் எடுக்கலாம். குரோட்டன் லீஃப் ரைட். குரோட்டன் பிளான்ட் எடுக்கலாம் இல்ல கோலியாஸ் எடுக்கலாம். கோலியாஸ் உங்களுக்கு தெரியுமா? கோலியாஸ் பிளான்ட் தெரியுமா? இப்படிதான் லீவ் வேண்டா. லீவ் வந்து கிட்ட இப்படி ஷேப்பா இருக்கும். கோலியாஸுக்கு இப்படியே இதுல டார்க் பிரவுனா இருக்கும். இது டார்க் பிரவுன், சுத்தரா கிரீன் கலர் இருக்கும். இது கோலியாஸ் ரைட். கோலியாஸ் இருக்கலாம் இல்லாட்டி குரோட்டன் லீவ் எடுக்கலாம். ரைட். எடுத்துட்டு பிளான்ட் அப்படியே எடுத்துட்டு இந்த குறிப்பிட்ட சர்டன் லீவை நான் ட்ரா பண்றது ஒயிட் ஷீட்ல. சர்டன் லீவை ட்ரா பண்ணி இப்ப குரோட்டன் லீவ் இதுல கிரீன் கலர் உள்ள இடத்த நோட் பண்றேன். கிரீன் கலர் உள்ள இடம் சரியா? ரைட். கிரீன் கலர் எடுத்து நோட் பண்ணியாச்சு. ஓகே. இல்லாட்டி ஒயிட் கலர் உள்ள இடம் எப்படி செய்யலாம்? ரைட். இப்ப இதுல கிரீன் கலர் தான் கூட இருக்கு. ஒயிட் கலர் ஹிபிஸ்கஸ் அண்டா. ஹிபிஸ்கஸ்ல கிரீன் அண்ட் ஒயிட் உள்ள லீஃப் உள்ள ஹிபிஸ்கஸ் இருக்குது, ஷூ ஃப்ளவர். சரி. இப்ப நான் எது கூட இருக்குதோ இப்ப கிரீன் கலர் லீவ்ல இது ஒயிட் கலர்ல ஜெலோ கலர் இருக்குது. ரெண்டா நாங்க ஜெலோவை மட்டும் நோட் பண்றது. இது ஜெலோ, மிச்ச இடம் எல்லாம் கிரீன். ஓகே அப்படியே ஜெலோ இந்த ராம்கிரா ஜெலோ வேண்டாம். ஜெலோ ஒடிஞ்சா கிரீன் எடுத்து போடுறது. மிச்சம் எல்லாம் கிரீன் லீவ்ல. சரியா? ரைட். சோ இந்த பிளான்ட் கொண்டு போய் நான் என்ன செய்ய போறேன்? நல்லா போட்டோசிந்தசிஸ் நடக்க விட்டுட்டு லீவை கட் பண்ணி கொண்டு ஸ்டார்ச் டெஸ்ட் செய்யறது. ஸ்டார்ச் டெஸ்ட் செய்துட்டு இதுக்கு ஐடின் சொல்யூஷன் ஆட் பண்ணுவாங்க. ரைட். வாட்ஸ் தி கலர் சேஞ்ச்? என்ன கலர் சேஞ்ச் எப்படி வரும்? விதுஷனா சொல்லுங்க. EM84 வாட்ஸ் தி கலர் சேஞ்ச்? சார் கிரீன் கலரா இருக்கு. சார் கிரீன் கலரா இருக்க இடத்துல போட்டோ ப்ளூ கலரா இருக்கு. ரைட். வெரி குட். அப்ப கிரீன் கலர் உள்ள இடங்கள்ல ப்ளூ கலர் வந்திருக்கு. சரியா? கிரீன் கலர் உள்ள இடங்கள் எல்லாம் ப்ளூ கலர் வந்திருக்கு. சரியா? அந்த இடத்துல ப்ளூ கலர் வந்தபடியா நாங்கள் என்ன சொல்றோம்? chlorophyll essential for doing photosynthesis ன்னு சொல்றோம். சரியா? ரைட். மெத்தட பாருங்க. make a multicolor leaf, croton, coleus or hibiscus. Draw a diagram of the leaf and mark the places where chlorophyll present. இது ரிப்போர்ட் chlorophyll உள்ள இடத்தை நோட் பண்ணி வைக்கிறேன். Then do the starch test and compare the leaf with the diagram drawn. அப்ப starch test செய்து போட்டு ஐடென்டிஃபை ஆட் பண்ணி போட்டு அந்த லீஃபையும் இந்த நாங்கள் இந்த டயகிராம் டிரா பண்ண அந்த டயகிராமை பக்கத்துல வச்சு பார்க்கலாம்.
சரி. Observation. The portion which was green in color has turned into blue. The other part does not show any changes. Green color வந்து blue ஆ change பண்ண மற்ற part வந்து change பண்ணாது. Conclusion. Chlorophyll is present for photosynthesis. Chlorophyll is essential for photosynthesis. Chlorophyll is essential for doing photosynthesis. Right? Okay. Then conclusion. Well, okay, clear? First, light is essential for doing photosynthesis. Second, carbon dioxide is essential for doing photosynthesis. Third one, chlorophyll is essential for doing photosynthesis. சரியா? அடுத்த நாள் பார்க்க போறோம் water is essential for doing photosynthesis. ஆனா water essential என்ற practical actually நாங்கள் செய்யறது கஷ்டம். சரியா? அந்த practical செய்யறது கஷ்டம். ரைட்? அத நாங்க ஒரு கன்க்ளூஷன் மூலமா எடுக்கலாம். எப்படின்னு பார்ப்போம். இது கிளியர் ஆகல போடா? இது ஓகேயா? சொல்ல மாட்டாங்க. சரி. ரைட். அடுத்தது வாட்டர் எசென்ஷியல் என்ற பிராக்டிகலுக்கு போக போறேன். நோட்ஸ் அனுப்பிட்டேன். இன்னைக்கு எழுதிக்கோங்க. எழுதினாதான் ஞாபகத்துல இருக்கும். புக்கே ஒருக்கா வாசி ரீட் பண்ணுங்க. புக்ல வடிவா கிளியரா போட்டிருக்கு நான் சொன்ன விஷயம். புக்கம் உள்ள முழு விஷயம் நான் நோட்ஸ்ல தெரியல. பிரீஃபா தான் வந்திருக்கேன். மிச்சம் புக்கா ரீட் பண்ணணும். சரி. இப்ப what is essential for doing photosynthesis இந்த practicalல நாங்க செய்யறது இந்த பிரச்சனைகளுக்கு இருக்கு. ஜால்சன் இருக்கீங்களா? ஜால்சன் ஜாலு ஜாலு hey Jalsan EM39 sorry அது ஜால்சனா பா சரி சொல்லுங்க ஜால்சனா EM39 தங்கச்சி ஜால்சனா ஜால்சனா ஜஸ்வந்திகா சொல்லுங்க. ஓம் சார். சொல்லுங்க என்ன ப்ராப்ளம்? வாட்டர் வந்து எசென்ஷியல் என்று காட்டுறது வந்து பிராக்டிகல் செய்யலாம். லேப்ல நார்மலா அந்த ஸ்கூல் லேப் வழியா அந்த பிராக்டிகல் செய்து காட்டலாம். என்ன பிரச்சனை? பிளான்ட்க்கு வந்து நார்மலாவே வாட்டர் வந்து சப்ளை பண்ணாட்டி இறந்துடும். இப்ப சப்ளை பண்ணாட்டி இறந்துடும். இப்ப சப்ளை பண்ணாட்டி இல்லையாம்மா, அதுல உள்ள வாட்டரை ரிமூவ் பண்ணலாம் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப சன்லைட் எசென்சியல்னா என்ன செய்யலாம்? சன்லைட்டை வழங்காம விடலாம், அப்படிதானே? ஆமா சார். கார்பன் டை ஆக்சைடு எசென்சியல்னா CO2 ப்ரொவைட் பண்ணாம விடலாம். வாட்டர் எசென்சியல்னாக்க நாங்கள் வாட்டர் விடக்கூடாது. ஆனா பிளான்ட்டுக்கு உள்ளுக்குள்ள வாட்டர் இருக்குமல்ல, அப்ப அந்த வாட்டரை ரிமூவ் பண்ணணும். ஏஞ்சலும் பாவம் நீங்க வாட்டர் போவண்டாட்டி வாட்டர் பிளான்ட்டுக்குள்ள விடாட்டியும் பிளான்ட் ஸ்ட்ரோ பண்ண வாட்டர் யூஸ் பண்ணுவல்லே, அப்ப அந்த பிளான்ட்ல உள்ள வாட்டரை ரிமூவ் பண்ணணும். பிளான்ட்ல இருந்து வாட்டர் ரிமூவ் பண்ணா என்ன ஆகும்? எங்கட பாடியில இருந்து வாட்டர் இல்லாத ரிமூவ் பண்ணா என்ன பண்ணாகும்? அந்த பிளான்ட் வந்து டை ஆயிடும். ரைட் இல்ல, அது செத்துடும். எங்கட பாடியில இருந்து வாட்டர் ரிமூவ் பண்ணா நான் கருவாடா போவோம். கருவாடாங்க அப்புறம் என்ன உயிரா கொடுக்க கூடாது. அப்புறம் என்ன பிராக்டிகல் திருப்பி தண்ணி ஊத்தாம முளைச்சிருமே இந்த பிளான்ட் இல்லையே. அப்ப அதால இந்த பிராக்டிகல் செய்யறது ப்ராப்ளம். நான் சொல்றாங்க பண்ண எங்க பெட் ஆகுறது.
பிளான்ட்ல இருந்து வாட்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் ஃபுல்லா ரிமூவ் பண்ணி போட்டு திருப்பி வாட்டரை விடைக்க அந்த வாட்டரை யூஸ் பண்ணி போட்டோ செய்யணும் பிளான்ட்ல இருந்து வாட்டர் ரிமூவ் பண்ணா என்ன செய்யும் பிளான்ட் வந்து அப்படியே செத்துடும் சரியா இந்த பிரச்சனைக்காக இந்த பிராக்டிக்கலை லேப்ல செய்யலாது அப்ப இந்த பிராக்டிக்கல் எப்படி எழுதலாம்டா ஒரு இதுக்குரிய அந்த ஐசோடாப்ஸ் உள்ள ஆக்சிஜனை போட்டு அதுக்கு இது எக்யூப்மெண்ட்ஸ் ஆனதான் ரிசீவ் பண்ணி பார்க்கலாம் அந்த அந்த ரேடியேஷன் வர்ற எக்யூப்மெண்ட் எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணலாம் நார்மலா மேனுவலா செய்யலாம் அந்த பிராக்டிக்கல் இதுக்கு அப்ப என்ன செய்வோம்டா பாருங்க CO2 plus water C6H12 O6 plus oxygen then a reaction சரி இந்த ரியாக்ஷன்ல உங்களுக்கு தெரியும் என்னது 6 போட வேணும் இந்த 6 போட வேணும் இந்த 6 போட வேணும் இந்த 6 போட வேணும் ரைட் இங்க என்ன பிரச்சனைடா இதுல நாங்கள் 818 உள்ள ஐசோடோப் உள்ள 818 ஐசோடோப் உள்ள வாட்டர் பாவிக்க போறோம் 818 சாரி 18H மாஸ் நம்பர் 18 அட்டாமிக் நம்பர் 8 உள்ள வாட்டர் யூஸ் பண்றோம் இந்த வாட்டர் யூஸ் பண்ணேங்க பார்த்தா இங்க வர்ற ஆக்சிஜன் இல்ல வாட்டர்ல வர ஆக்சிஜன் இல்ல என்ன இருக்குது 18 ஐசோடோப் இருக்குது பெறபடியால இந்த வாட்டர்ல நான் 18 கொடுக்க இங்க 18 ஆக்சிஜன் வருதுன்றபடியால இந்த வாட்டர் யூஸ் பண்ணிருக்கு வாட்டர் இந்த வாட்டர் யூஸ் பண்ணி இருக்குது என்ற ஒரு கன்க்ளூஷன் எடுக்கிறேன் நான் சொன்ன விளங்கினதா இப்ப நார்மலான வாட்டர் நம்ம கவனிங்க ஆக்சிஜன் வந்து 816 817 இப்படி இருக்கு ஐசோடோப் இது நார்மலா 816 நார்மலா இருக்கு ஐசோடோப்ஸ் நான் வித்தியாசமா எடுக்கிறேன் 818 எடுக்கிறேன் விளங்குதா நார்மலா வாட்டர்ல இல்லாத ஒரு ஐசோடோப் எடுத்து அந்த ஐசோடோப்பை யூஸ் பண்ணி ஆக்சிஜனோட மேட் பண்றேன் சாரி வாட்டரோட மேட் பண்றேன் அந்த வாட்டர் மட்டும் தான் பிளான்ட் ஊத்தி கொண்டு இருக்கேன் வேற பிளான் ஒன்றும் இதே இல்ல அதை விட்டு கொண்டு கேட்கல போட்டோசிந்தசிஸ்க்காக ஒன்று சன்லைட்ல வைக்கிறான் இப்போ ஆக்சிஜன் லிபரேட் பண்ண இந்த ஆக்சிஜன்ல வர ஆக்சிஜன் எடுத்து பார்த்தா அது 18 ஐசோடோப் தான் வருது 16 இல்ல அப்ப 18 வர்றபடியா இது வாட்டர்ல இருந்தா வந்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் எனவே வாட்டர் யூஸ் பண்ணப்பட்டிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் போட்டோ விளங்கினதோ விளங்க இல்லையா பிள்ளைகள் விளங்குதா விளங்க இல்லையா எஸ் ஆனோ இல்ல டவுட்னா நேரா கேளுங்க ஒரு சிக்கலும் இல்ல இது யாருக்கு விளங்க இல்ல இப்ப நானும் கூட கேட்க போறேன் கேள்வி யாருக்கும் விளங்க இல்ல எல்லாருக்கும் விளங்கிட்டா எல்லாருக்கும் விளங்கிச்சா பாப்போமே ரோமணி விளங்கிச்சு நல்ல பிள்ளை பாப்பம் மெட்டாக்களுக்கும் விளங்க இல்ல ஒரே ஒரு ஆள் தான் விளங்கி இருக்கு மெட்டாக்கள் விளங்க இல்லையா என்னமா விளங்க இல்ல யாருக்கு அதான் கேட்கிறேன் நம்ம 3-4 தரம் கேட்ட அப்புறம் சொல்றீங்க யாருக்கும் விளங்க இது வெக்கம் ஒன்றும் இல்லையாம்மா விளங்காது படிக்கத்தானே நாங்கள் கிளாஸுக்கு போறோம் விளங்குற தெரிஞ்சிருந்தா அப்புறம் என்னப்பா கிளாஸுக்கு போவான் நீங்க விளங்காடி கேளுங்க சரி யாருக்கு விளங்க இல்ல சார் எனக்கு விளங்கல யாரு இலக்கியா அப்படியா ரைட் இலக்கியா உண்மை சொல்லிட்டா வேற ஷாருகி வேற யாருக்கு விளங்க சொல்லுங்க கணவருக்கு விளங்க இல்ல எனக்கு தெரியும் 1-2 பிள்ளைலாம் சொல்லுது உண்மையா சார் எனக்கும் விளங்க இல்ல மற்ற எல்லாரும் விளங்கிட்டுதா
சார் எனக்கும் விளங்கல சார். விளங்கல சரி சார் எனக்கும் விளங்கல இதானே கேட்டு நான் முதலே மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு நான் விளங்கிட்டு நினைச்சு போட்டு போடுவேன் அப்பா. சரி இப்ப இருக்க கவனிங்க. சரி இந்த முதலாவது பிரச்சனையை பார்ப்பான். ஆக்சிஜனுக்கு ஒவ்வொரு ஐசோடாக்ஸ் இருக்காது. சரி நான் ஒண்ணு சொல்றேன், குறை நினைக்க கூடாது. சரிதானே? இப்ப நார்மலா பாருங்க, நான் சொல்றதுக்கு பாருங்க, விளங்குதா? நாங்கள் சாப்பிடுற சாப்பாடு தான் ஃபீக்கல் மேட்டரா போகுதுன்றத கன்ஃபார்ம் பண்ண போறோம். நாங்கள் சாப்பிடுற சாப்பாடு தான் ஃபீக்கல் மேட்டரா போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ண போறோம். சரி ஓகே, நம்ம விளங்குறதுக்காக தான் இந்த கதை சொல்றேன். சரி இப்ப என்ன செய்ய போறோம், நிறைய கீரை கறி சாப்பிடுறோம். சரி வேற ஒண்ணும் இல்ல, சோறோட கீரை மட்டும் சாப்பிடுறோம். ஃபுல்ல வடிவா கீரையை சாப்பிடுறான். அடுத்த நாளைக்கு பாக்குறான் ஃபீக்கல் மேட்டரை பார்த்தா நல்ல கிரீன் கலரா போகுது. கிரீன் கலரா போகுது. கிரீன் கலரா போகுதுன்றா தெரியும், கட்டாயம் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு தான் வெளியில வருதுண்டு. என் கீரை கறி கிரீன் கலர் கிரீன் வருதுன்னு தெரியும். அப்ப இன்டேக் பண்ணிக்கே கிரீன் கலர்ல எடுக்கிறான், போறதும் கிரீன் கலரா கிடக்குது. சோ அப்ப எடுத்ததுதான் அங்க வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இது விளங்கினதோ? இது ஒண்ணுமே கேட்கல, நான் சொன்ன விளங்கினதோ? சரி இனி பாருங்க, இந்த போட்டோசிந்தசிஸ்ல கவனிக்கணும். போட்டோசிந்தசிஸ்ல கார்பன் டை ஆக்சைடுக்கும் ஆக்சிஜன் இருக்கு, வாட்டருக்கும் ஆக்சிஜன் இருக்கு, குளுக்கோஸுக்கும் ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சிஜனுக்கும் ஆக்சிஜன் இருக்கு. சரி இதுல எப்பவும் போட்டோசிந்தசிஸ்ல வர ஆக்சிஜன் வாட்டர்ல இருந்து தான் வரும், CO2ல இருந்து வராது, ஒரு நாளும் வராது. இதுக்கு ஏ லெவல்ல பெரிய பிராக்டிகலே இருக்குது, இதுக்கான ரியாக்ஷன் எல்லாம் இருக்குது. சரிதானே? ஃபங்க்ஷனிங் பிளான்ட் ஒரு பாடத்துல பிசியாலஜில படிப்பீங்க. ஒரு போட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன்ல இந்த வாட்டர் எங்க இருந்து வருதுன்றது அங்க இருக்கு ரியாக்ஷன். இந்த சாரி ஆக்சிஜன் எங்க இருந்து வருதுன்றதுக்கு ரியாக்ஷன் இருக்குது. எப்பவும் ஒரு போட்டோசிந்தசிஸ்ல வர ஆக்சிஜன் வாட்டர்ல இருந்து தான் வரும், ஒரு நாளும் கார்பன் டை ஆக்சைடுல இருந்து வராது. இது நான் சொல்றேன். சரி இப்ப ப்ரூவ் பண்ணி கேட்டுப்படாங்க, அது உங்களுக்கு அதே விஷயம். நான் கூட சொல்றதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. போட்டோசிந்தசிஸ்ல இருந்து வர ஆக்சிஜன் வாட்டர்ல இருந்து மட்டும்தான் வரும். குளுக்கோஸ்ல சாரி கார்பன் டை ஆக்சைடுல உள்ள ஆக்சிஜன் வராது. கார்பன் டை ஆக்சைடுல உள்ள ஆக்சிஜன் இங்க வராது, வாட்டர்ல உள்ள ஆக்சிஜன் தான் அங்க வரும். இது விளங்கினதா? நான் சொல்றது ஓகேயோ? நான் சொல்றது ஓகேயோ? சரி சரி விளங்கல கவனமா இருக்கணும், சொல்லுங்க. சரி இப்ப நான் என்ன செய்யறேன், அப்ப இங்க இருந்தா இங்க வருதுன்னபடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதே எடுப்போம். கார்பன் டை ஆக்சைடுல உள்ள ஆக்சிஜன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 816 இருக்கலாம், 816 இருக்கும். எங்களுக்கு அது வேலை. நான் இப்ப இத போடக்கூடாது. ஏன் இதுல போட்டா அப்புறம் இங்க வந்து 816 வந்தா நீங்க நினைப்பீங்க CO2 உள்ள ஆக்சிஜன் தான் இங்க வந்திருக்கான்னு நினைப்பீங்க. விளங்குதே? CO2 உள்ள ஆக்சிஜன் தான் அங்க வந்திருக்கான்னு யோசிப்பீங்க. அதுக்காக நான் என்ன செய்யறேன், இந்த நார்மலான ஐசோடோப்பை விட வித்தியாசமான ஐசோடோப்ஸ் O188 எடுக்கிறேன். அப்ப O188 செய்த போடுற ஆர்டிபிஷியலா செய்யலாம். அப்ப O188 ஆக்சிஜன் உள்ள வாட்டர் செய்யறது ஆர்டிபிஷியலா ப்ரிப்பேர் பண்ணி, பட் அந்த வாட்டரை மட்டும் தான் பிளான்ட்டுக்கு விடணும் கண்டினியூவா. சரியா? விட்டு கொண்டு வந்து போட்டு போட்டோஸ் நடக்க ஆக்சிஜனை கலெக்ட் பண்ணலாம். எப்படி கலெக்ட் பண்ணலாம் நான் அப்புறம் படிப்பேன். சரி ஆக்சிஜனை கலெக்ட் பண்ணலாம். கலெக்ட் பண்ற ஆக்சிஜனை பார்த்தா அது ஐசோடோப்ஸ பார்க்கலாம். இதுக்கான ஒரு மெஷின் கவுண்டர் கலர் இந்த கைக்கமுள்ள கவுண்டர் எல்லாம் இருக்குது, ரேடியேஷனை பாக்குறது இதுக்கெல்லாம் இருக்குது. அப்ப இதுல ஒரு ஆக்சிஜனை நான் அப்சர்வ் பண்ணினா இங்க போட்ட ஐசோடோப்ஸ் தான் இங்க வருது. 188 தான் ஆக்சிஜன்ல வருது. சோ 188 ஆக்சிஜன்ல வர்றபடிய வாட்டர்ல வந்து வாட்டர்ல 188 தான் இங்க வந்திருக்கு. எனவே
இந்த போட்டோசிந்தசிஸ்க்கு வாட்டர் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு என்று கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்ப விளங்குதா? ஓம் சார். ஆம் சார். இப்ப விளங்கினதா? ஆம் சார். ஆம் சார். சரி. அப்ப அதுக்கு ஆத்தம்பிள 188 ஐசோடோப்ஸ் போடுறோம். போட்டா வேற ஆக்சிஜன் 89 வருது. சோ வாட்டர்ல தான் வந்திருக்கு. சோ வாட்டர் போட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்ப விளங்கினதா? ஆம் சார். சரி. Right. இதுதான் ஒரே வழி, வேற வழி இல்ல. ரைட். பாருங்க இருக்கா, நான் சொல்றேன். போடுது. சரி சரி, டைம் போடுது. நோட்ஸ் அனுப்பியிருக்கா பாருங்க. நான் இப்ப சொன்னதுக்கு நோட்ஸ் அனுப்பிக்கிறாங்க. சரியா? பாருங்க, இன்னொரு இதோட அடுத்த கிளாஸ் 30 மினிட் பேரும். அடுத்த கிளாஸ் கவனிங்க.